கர்ம வீரர் ஐயா காமராஜர் ஐயா அவர்களின் 122வது பிறந்த நாள் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு கோவை வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஐயாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த என்று கழக தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து இன்று வந்து நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். வந்திருந்த பொதுமக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இணைப்பு வழங்கி எங்களுடைய ஐயாவின் பிறந்தநாளை நாங்கள் கொண்டாடி வந்தோம். வருஷம் வருஷம் அண்ணன் விஜய் வந்து ஏதாவது ஒரு புதுமையான இது பண்ணுவார். இந்த வருஷம் காமராஜர் பிறந்தநாள் என்ன பண்ணுறது? இல்லை, அவர் கல்விக்கு என்றைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு உங்களுக்கு தெரியும். 234 தொகுதியில் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அவர் பரிசளித்து அவங்க ஊக்குவித்து கல்வி தான் நாளைக்கு எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதை அவர் என்றுமே வந்து நல்லபடியாக முறையில் கல்விக்கு முக்கியத்துவம் கூட செய்துட்டு இருக்காரு. இந்த வருடம் செஞ்சிருக்காரு. இனிமேல் வரும் காலங்களில் செய்வார் நம்பிக்கை. மாவட்டத்தில் எப்போ இல்லை, அனைத்து 234 தொகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகளை நாங்கள் அழைத்து சென்று தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இது ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு மாவட்டம் தனியாக இல்லை. 234 தொகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கு பெற்றார். கோவை மாவட்டத்தை சேர்ந்து 63 மாணவ மாணவிகள் அவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து தளபதியோட சந்தித்து வாழ்த்து பெற்றாங்க, பரிசு பெற்றாங்க. கோவை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு உறுப்பினர் சேர்க்கை அந்த மாதிரி புதிய பொறுப்பாளர்கள் எதை போட்டு புதிய பொறுப்பாக இனிமேல் அறிவிப்பாங்க. இனி அறிவிப்பு வந்து வர கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தோட அறிவிப்பு தமிழகத்தில் இன்னும் எங்கேயுமே வந்து அறிவிப்பு மாவட்ட ரீதியாக எங்கேயும் அறிவிப்பு தலைமை இது அறிவிக்கல. இனிமேல் தான் அறிவிப்பாங்க. உறுப்பினர் சேர்க்கை மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. அது ஆன்லைனில் நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் எவ்வளோ பேர் இந்த கோவை மாவட்டத்தில் இல்லை, அந்த தரவுகள் அனைத்துமே வந்து தலைமை இடத்துல இருக்குது. கடந்த ஆண்டு வந்து இலவசமாக டியூஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதே நாளில் நீங்கள் உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க. இப்போ அது கோவை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அனைத்து தொகுதியிலையுமே நடந்துட்டு இருக்குதுங்க. கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டாமுத்தூர் வடக்கு தொகுதி, தெற்கு தொகுதி, அப்புறம் இது கவுண்டம்பாளையம் போன்ற அனைத்து தொகுதியிலும் வந்து இங்கே வந்து சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்குது. அவருடைய டீட்டெயில்ஸ் சொன்னாலும் உங்களுக்கு நாங்கள் போட்டோ ஷேர் பண்ணுறோம். அந்த பகுதி அந்தந்த பகுதியை சேர்ந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்ட்ரல்லையும் ஒரு 40-50 மாணவ மாணவிகள் வந்துட்டு 2027 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? நிச்சயமா மக்களுடைய ஆதரவு தளபதிக்கு என்றைக்குமே இருக்குது. அந்த நம்பிக்கை களத்தில் நிற்பாருங்க. நிச்சயமாக தான் தளபதி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா இதுலேயும் அவர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு பத்திரிகை மூலியமாக தான் எங்களுக்கே தகவல் சொன்னார் தளபதி அவர்கள். எந்த விஷயம் உங்களுக்கு மறைச்சு எங்களுக்கு சொல்லப்படுறது முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவித்து தான் ரசிகர்கள் எங்களுக்கும் தொண்டர்கள் எங்களுக்கும் வந்து தெரிவிக்கிறாரு. அதனால் உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்க போகிறதில்ல. தளபதி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. கூட்டணி வச்சு தேர்தலில் சந்திப்பீங்களா? அதெல்லாம் வந்து தளபதி தான் முடிவு பண்ணுவார். தளபதி தான் சொல்லுவார். எனக்கு தளபதி தான் முடியும்.